ரிதி வணக்கம். தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு பல்வேறு முன்னணி தொழில் நிறுவனங்களோடு பேச்சுவார்த்தை மேற்கொண்டு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வருகிறார். இந்த பயணம் என்பது கடந்த 27ஆம் தேதி அமெரிக்கா சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ச்சியாக முதற்கட்டமாக சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கக்கூடிய முன்னணி நிறுவனங்களை சந்தித்து ஒப்பந்த பணிகளை மேற்கொண்டார். அதன்படி சான் பிரான்சிஸ்கோவில் மட்டுமே முதற்கட்டமாக நோக்கியா, பேபால், ஃபீல்டு அண்ட் இன்ஜினியரிங் சிஸ்டம், மைக்ரோசிப் டெக்னாலஜி, இன்பிக்ஸ் ஹெல்த் கேர் மற்றும் அப்ளைடு மெட்டீரியல்ஸ் உள்ளிட்ட 6 முக்கிய நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தானது. இதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக சான் பிரான்சிஸ்கோவில் மட்டுமே 1300 கோடி அளவிலான முதலீடுகளுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலமாக 4600க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதற்கான சூழல் ஏற்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அங்கு சான் பிரான்சிஸ்கோவில் அவருடைய திட்டப்பணியில் முடித்துக் கொண்டு அதற்கு அடுத்து அவர் சிகாகோ சென்றார். சிகாகோவுக்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு முன்னணி நிறுவனமாக இருக்கக்கூடிய அஷூரன் மற்றும் ஈட்டன் ஆகிய நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்றைய நாளில் ஒரு மிக முக்கிய நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனத்தை பொறுத்தவரையில் ட்ரில்லியன் என்ற நிறுவனத்தோடு இந்த ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் அளவில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதை அடுத்து இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதை அடுத்து தமிழ்நாட்டில் ட்ரில்லியன் நிறுவனம் தொழில் தொடங்க ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. அதற்கான சூழல் குறித்து ஆராய்வதற்காகவும் அந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு தமிழ்நாட்டில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான ட்ரில்லியன் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக நைக் நிறுவனம் காலனி உற்பத்தி மற்றும் விரிவாக்க பணிகளை மேற்கொண்டு வடிவம் பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய நைக் நிறுவனத்துடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகிறார். இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக தமிழகத்தில் இந்த தொழில் தொடர்வதற்கான உகந்த சூழல் மற்றும் அதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் இந்த நிறுவனத்தோடும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே சான் பிரான்சிஸ்கோவில் 1300 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. அதைத் தொடர்ந்து இன்று சற்று நேரத்துக்கு முன்னர் முக்கிய நிறுவனமாக இருக்கக்கூடிய ட்ரில்லியன் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து நைக் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா சென்று அங்கு பல்வேறு தொழில் நிறுவனங்கள் சந்தித்து இந்த ஒப்பந்த பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய தொடர்ச்சியாகவே இந்த தற்போது ட்ரில்லியன் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. அடுத்து நைக் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ரிதி.